எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோல புதுசா ரிலீஸ் ஆகியிருக்கிற 3 BHK அப்படிங்கிற மூவி பத்தின திரை விமர்சனம் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில வாழ்ந்துட்டு வர்ற வாசுதேவன் அப்படிங்கிறவரோட குடும்பம் அடிக்கடி தன்னோட வாடகை வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வாசுதேவனோட குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். வாசுதேவனோட மிகப்பெரிய ஒரு கனவே தான் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். வாசுதேவன் ஃபேமிலியில மொத்தம் 4 பேருங்க. தன்னுடைய மனைவி, மகள், மகன் மற்றும் வாசு. எப்படியாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவோட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்திட்டு வர்றாரு நம்ம வாசுதேவன். வாசுதேவனோட மனைவி தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கணவனுக்கு வந்து அவங்களோட கனவு வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவிகளை வந்து பங்களிப்பா வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. வாசுதேவனோட பையன் பிரபு தான் வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகி இந்த குடும்பத்தை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாத்திடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பையனை சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஸ்கூல் காலேஜ்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு வர்றாரு நம்ம வாசுதேவன். அண்ணன் பிரபுவுக்காக அரசு பள்ளியிலேயே படிச்சுட்டு வர்றாங்க தங்கை ஆர்த்தி. இந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அனுசரணையா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த குடும்பத்தோட அல்டிமேட் எய்ம் மற்றும் கனவு எல்லாமே ஒரு சொந்த வீடு வாங்குறது தான். அவங்களோட கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரு சொந்த வீடு வாங்குறது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு கனவு மட்டும்தான். ஸோ அதனால இந்த கதை வந்து அந்த மாதிரி மக்களுக்கு கூட ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுது. அதை தன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த திரைக்கதையை கதைக்களமாக்கி இருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் திரு கணேஷ் அவர்கள். போற போக்குல சும்மா ஒரு சொந்த வீடு வாங்குறது மட்டும் ஒரு கதையா கொண்டு வராம அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற 4 பேருமே தன்னால முடிஞ்ச பங்களிப்பை எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய பலம். சும்மா ஒரு சொந்த வீடு வாங்குறது மட்டும் இல்லாம அந்த சொந்த வீடு வாங்குறதுக்கு பின்னாடி அந்த குடும்பமே எப்படி கஷ்டப்படுது அப்படிங்கறத பல இடங்கள்ல இயக்குனர் வந்து உணர்வுபூர்வமா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட கதையில வெறும் வீட்டை மட்டும் மையப்படுத்தாம தந்தை வந்து தன்னுடைய கனவை தன்னுடைய பிள்ளை மேல வந்து திணிக்கிறாரு. ஸோ அந்த தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவை வந்து இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறது அனைவராலும் ரசிக்கக்கூடியதா இருக்குது. அப்பா வாசுதேவன் வீடு வாங்கும் முயற்சிகளை கம்பேர் பண்ணும்போது அடுத்த தலைமுறையான மகன் சித்தார்த் வந்து வீடு வாங்குறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பல இடங்கள்ல வந்து தொய்வடையுது. முதல் தலைமுறையில ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறத ஆசைப்பட்ட வாசுதேவன் அது வந்து 2ஆம் தலைமுறையான சித்தார்த்துக்கு வந்து நீட்சி ஆகுது. ஸோ அந்த நீட்சி வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்கும் ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்துல அவனுக்கு உண்டான அடிப்படை மரியாதை இல்லை அப்படிங்கிற அந்த கதைக்களம் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுது. படத்தோட கிளைமேக்ஸை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுடைய வீடு வாங்குற கனவு நனவாகிறத இன்னும் கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் படத்தை வந்து ரன் பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய கருத்து. இது போல சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலும் நாடகத்தன்மை உள்ள இருக்கிற இந்த படத்தை போர் அடிக்காம நகர்த்தி இருக்கிறது இயக்குனரோட சாமர்த்தியம்னே நான் சொல்லுவேன். பள்ளி கல்லூரி மாணவன், வேலைக்கு போகும் பட்டதாரி, ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிற எல்லா கேரக்டருக்குமே நம்ம சித்தார்த் வந்து மிக கச்சிதமா வந்து பொருந்திருக்காருன்னே வந்து சொல்லலாம். தேவயானி மேடம் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிருக்கும். மிதா ரகுநாத், சைத்ரா, தலைவாசல் விஜய், சுப்பு பஞ்சு, விவேக் பிரசன்னா ஆகிய நபர்கள் தங்களோட நடிப்பு திறமைய நல்லாவே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. யோகி பாபு அவர்கள் கொஞ்ச நேரம் மட்டும் திரையில வந்தாலும் அவரோட நடிப்பு திறமையினால நம்மளை எல்லாத்தையுமே வந்து சிரிக்க வைக்கிறாரு. படத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்துக்கு தேவையான இடத்துல தேவையான சீனுக்கு உணர்வுபூர்வமான மியூசிக்கை போட்டிருக்காரு திரு அம்ரித் ராம்நாத் அவர்கள். தினேஷ் பி கிருஷ்ணன், ஜித்தன் இவங்களோட ஒளிப்பதிவு வேற லெவல்ல இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இயக்குனர் திரு கணேஷ் அவர்களோட முயற்சி படத்தோட கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் 3 BHK ஒரு நடுத்தர குடும்பத்தின் வாழ்வியல் கதை. பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனல் மூலியமா நம்ம இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 4.6 அவுட் ஆஃப் 5. மேலும் இது போல மூவி ரிவ்யூஸை நம்ம பொள்ளாச்சி விவசாயி சேனல்லையே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது போல வீடியோஸை நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.